இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. என்ன நடக்குது? என்னோட குருவை இந்த நிலைமைக்கு தள்ளினது யாரு? அமிர்தா, நான் செத்துருவேங்கிற பயத்தை விட நீ தனிமரமா ஆயிடுவேங்கிற பயந்தம்மா எனக்கு. துரோகி, பாம்புன்னு தெரிஞ்சே உனக்கு பால் பாத்து தப்பு பண்ணிட்டனே. ருத்ரா, நான் தெரிஞ்சே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல, நான் என் குருவுக்கு எப்படியாவது உதவி செஞ்சே ஆகணும். இத்தனை நாளா என் உயிருக்கு பாதுகாப்பா நின்னுகிட்டு இருந்த என் குருவோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கும் போது நான் சும்மா வேடிக்கை பார்க்கறது சரியா இருக்காது. அவரு இப்ப நான் தான் போய் காப்பாத்தி ஆகணும். அவரு என்னோட வழிகாட்டியா இருந்தவர். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கு. அதை திருப்பி செலுத்தி ஆகணும். அவருக்கு நன்றி கடன் செலுத்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்க. என் குரு அவர் உயிர் பழகணும். ஆனா நான் எப்படி போறது? எப்படி இவங்களை சமாளிச்சுட்டு போறது? நான் போனா 1008 கேள்விகள் கேட்பாங்க இவங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க, உங்க மனசுல அப்படி என்னதான் இருக்கு சொல்லுங்க. எதுக்குங்க என் ஃபீலிங்ஸோட இப்படி விளையாடுறீங்க? நீங்க நினைச்சா நீங்களே கிட்ட வருவீங்க. அது உண்மையை நம்புறதுக்குள்ள மண்டல இடி விழுந்த மாதிரி என்னை விட்டு வேலைக்கு போயிடுவீங்க. நான் என்ன விளையாட்டு பொம்மையா? ரத்தமும் சதையும் இருக்கிற மனுஷன் தாங்க. எனக்கும் வலிக்கும். உங்க நடவடிக்கை என்ன ரொம்ப வேதனைப்படுத்துது. பேசுங்க. ஏன் இப்ப மௌனமா இருக்கீங்க? இல்ல அர்ஜுன், நான் இப்போ எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேண்டியவங்க பெரிய பிரச்சனையில இருக்காங்க. நான் உடனே அவங்களுக்கு உதவி செய்ய போயாகணும். தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப போயே ஆகணும். இத்தனை நாளா உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு இப்போ வேண்டியவங்க எங்க இருந்து வந்தாங்க? இது பாருங்க, அதெல்லாம் விளக்கமா சொல்ற அளவுக்கு இப்ப நேரம் இல்லைங்க. ஆனா நான் உடனே இந்த இடத்தை விட்டு போயாகணும். சரி வாங்க, நானும் வரேன். இந்த இடத்துல நீங்க தனியா போக கூடாது. தேவையில்லை, நான் தனியா தான் போகணும். இந்த கெட்ட பிடிவாதம் தான் வேண்டான்னு சொல்றேன் அமிர்தா. வாங்க, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அந்த பிரச்சனையை நான் உங்க கூட இருந்து தீர்த்து வைக்கிறேன். உங்க சுகதுக்கங்கள் எல்லாத்திலையும் பங்கெடுக்கிற பாக்கியத்தை எனக்கும் கொடுங்க அமிர்தா. வேண்டாம், நான் தனியா தான் போவேன். என்னுடைய பொறுமையை சோதிக்காதீங்க அர்ஜுன். இல்ல, நான் உங்க கூட வருவேன்னா வருவேன் தான். வேண்டான்னு சொல்றேன்ல. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அமிர்தா, அமிர்தா, கதவை திறங்க. அமிர்தா, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறீங்க? கதவை திறங்க. அட, ஓ, மறுபடியும் இந்த பாம்பு தன்னோட பழைய விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்கு. ஏதாவது பெரிய இறை கிடைச்சிருக்கணும், அதான் வேட்டையாட கிளம்பிருச்சு. ஆனா இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கிளம்புறத பார்க்கும்போது அர்ஜுன் கூட ஏதோ பயங்கரமா சண்டை போட்டு தான் கிளம்பி போறான்னு தோணுது. பாவம் இந்த பையன் அர்ஜுன். கண்ணா, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? தானா போய் பாம்பு புத்துல கைவிட வேண்டியது. அனுபவி அனுபவி. இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. இன்னும் போக போக என்னெல்லாம் பார்க்கணுமோ கடவுளே. எனக்கு உண்மை தெரியும். ஆனா அவ நாகராணிங்கிற உண்மைய நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதபடி என் வாயை கட்டி போட்டிருக்காளே. அந்த உண்மை எப்போ எரிமலையா எனக்குள்ள இருந்து வெடிக்கும்னு தெரியல.
அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எப்படியாவது எல்லாருக்கும் தெரியப்படுத்தியே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? அமிர்தா, என்னாச்சு? கதவை உடைக்கிற சத்தம் கேக்குது. அப்போ அர்ஜுனை பூட்டிட்டு இவ வெளியில கிளம்பி போயிட்டாளா? இருக்கு இன்னைக்கு இவளுக்கு. என்னோட போராட்டத்துல நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என் குரு எனக்கு செஞ்ச உதவிதான். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பாதுகாப்பா என் கூட நின்னு என்னை காப்பாத்தி இருக்கிற என் குருவோட உயிரை எப்படியாவது நான் காப்பாத்தணும். நான் நிச்சயமா அவரை காப்பாத்துவேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தான் சொன்னல, நான் தனியா தான் போகணும். தயவு செஞ்சு என் வழியில குறுக்க வராதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. என்னால முடியாது அமிர்தா. உங்க பதட்டத்தை பார்க்கும்போது நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அமிர்தா. நான் அப்பவே சொன்னல அர்ஜுன், உங்ககிட்ட எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. என்னோட பிரச்சனைய நான் தனியா போனாதான் தீர்க்க முடியும். இங்க இருந்து போயிடுங்க. இது பாருங்க அமிர்தா, நான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது ஏன் கஷ்டம்? தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். கைய விடுங்க அர்ஜுன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ எதுவும் கேட்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு திரும்பி போங்க. நீங்க இங்க வந்தது சரியில்லை அர்ஜுன். அதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. முடியாது, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி, போகாதீங்க, இங்கே இருங்க. நானே போறேன். நீங்க இங்கிருந்து தனியா ஒரு அடி எடுத்து வைக்க நான் விட மாட்டேன். எது வந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு தான் நீங்க போகணும். வேண்டாம் ருத்ரா, வேண்டாம். நீ என்ன செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்கியோ அதை செய்யக்கூடாது. அதனால உன் சக்தி எல்லாம் வீணா போயிடும். வேண்டாம், வேண்டாம். இனி உங்க நாடகம் எதுவும் என்கிட்ட செல்லாது குருவே. பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு புலம்புவீங்கல்ல, இப்ப அவங்கிட்ட போகிறதுக்கு தயாரா இருங்க. என்னோட குரு யாரோ ஒரு கெட்டவன் கையில மாட்டிக்கிட்டாரு. அந்த கெட்டவனால என் குரு அவஸ்தைப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்ப என்ன பண்றது? நான் எப்படியாவது அங்க போய் தான் ஆகணும். அர்ஜுன், தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. என்ன போக விடுங்க. முடியாது அமிர்தா. போறதா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகணும். இல்லனா உங்களை போக விட மாட்டேன். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜே. அமிர்தா,
இந்த கெட்டவன் என்ன தாக்க ஆரம்பிச்சிட்டாம்மா. घोर संहार என் கண்ணு முன்னாடி நிக்கிறான். सकल लोकाय सर्व இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல साक्षात्करा இவன் கையாலேயே என் உயிர் போயிடும் போல இருக்குப்பா. சீக்கிரமா வாம்மா. ओम शिव என்ன காப்பாத்து தாயே, காப்பாத்து. रुद्र नामं भजे என் கையை விடுங்க, கையை விடுங்க அர்ஜுன். நான் போய் ஆகணும். தயவு செஞ்சு என் பாதையில குறுக்க வராதீங்க. நிச்சயமா அது மட்டும் நடக்காத அமிர்தா. போறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து தான் போய் ஆகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க புரிஞ்சுக்கோங்க அர்ஜுன். நான் சொல்றது உங்க காதுல விழ மாட்டேங்குதா? நான் தனியா தான் போகணும். எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இப்போ இருக்கு. அதை நான் தனியா தான் செஞ்சாகணும். நீங்க இப்படி எங்க இருந்து திரும்பி போயிடுங்க. என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க அர்ஜுன். முடியாது அமிர்தா. இன்னைக்கு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா நானும் அடம் பிடிப்பேன். இந்த நிலைமையில நான் உங்களை தனியா போக விட மாட்டேன். எது வந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கலாம். இதுதான் என் கடைசி வார்த்தை. இல்லங்க, அவங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்ன நடந்திருக்கும்? என்னமோ ரகசியம் இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நடக்க கூடாதது நடந்து போச்சு, அவ்வளவுதான். இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. என்னது? நான் ஒன்னு சொன்னா நீங்க வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே. எனக்கு இப்பதான் லேசா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன ராஜி அது? எனக்கு என்னமோ அமிர்தா நார்மல் பொண்ணு கிடையாதுன்னு தோணுதுங்க. அவ நடவடிக்கையை பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதுவும் இல்லாம அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நாம விக்ரம் சரோஜா மேல எப்பேற்பட்ட முயற்சிகளை பண்ணாலும் அது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதே. அதாவது அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. நானும் அதை தானமா சொல்லிட்டு இருக்கேன். அவ மனுஷியே இல்ல. நான் சொல்ல வரும்போது எல்லாருமா சேர்ந்து ஏன் வாயை அடைச்சிடுறீங்க? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மறுபடியும் பழைய புராணத்தை ஆரம்பிக்காதீங்க. இப்ப நான் சொல்றத நீங்க கவனமா கேளுங்க. அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு லெவல் வரைக்கும் எனக்கு உறுதி ஆயிடுச்சுங்க. ஏதாவது ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அதை கண்டுபிடிச்சா என்ன? அதான் ஒரு ஆளை அன்னைக்கே கூட்டிட்டு வந்தோம்ல, அவன் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டானே. அந்த முயற்சியை அன்னையோட விட்டுட்டோம்ல. ஐயோ, இந்த ஊர்லயே அவன் ஒருத்தன் தான் மந்திரவாதியா? ஒரு மரத்தை விட இன்னொரு மரம் பெருசுங்கிற மாதிரி அவனை விட பெரிய மந்திரவாதி அவனாவது இருப்பான். அப்படி ஒருத்தனை தேடி கூட்டிட்டு வந்து இவ வண்ட வளர்த்து தண்டவாளை ஏத்தணும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வழி கட்டிட்டு இந்த விக்ரம் சரோஜா கதையை முடிச்சாதான் நாம உருப்பட முடியும். இல்லைன்னா வருஷா வருஷம் பண்டிகைக்கு வடை, மோர்குழம்பு, பாயசம் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். அதுவும் சரிதான் ராஜி. அடடா, அப்படி ஒரு மந்திரவாதி கிடைச்சிட்டா நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ராஜி, ஓ வார்த்தை மட்டும் உண்மையாகட்டும். அப்படி ஒருவேளை ஆயிடுச்சுன்னா நம்மள பிடிக்க யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? குருவே, இந்த ருத்ரம் போட்ட சர சாதாரணமானதா? உங்களால உருவாக்கப்பட்ட இந்த அதிசய சீடன் உருவாக்கின வியூகம் குருவே. முயற்சி பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா தப்பிச்சு போங்க. குருவே, சுவாரஸ்யமாயிருக்க. இன்னொரு பக்கம் உங்களை இந்த நிலையில பாக்குறதுக்கு எனக்கு ஐயோ பாவன் கூட தோணுது. உங்களை இந்த மாதிரி நெருப்புக்கு நடுவுல சர புடிச்சு உங்களை துடி துடிக்க சாகடிக்கிற எண்ணம் எனக்கும் இல்லதான். என்னோட ஆட்டத்துக்கு இப்போ ஒரு திருப்பத்தை கொடுக்கறேன். நான் உங்களுக்கு போட்ட எல்லா விதமான வியூகத்தையும் திரும்ப வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்க ஓடி போய் தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாத்துறேன். போங்க.
பாவம் குருவே நீங்க. நாகராணி, அங்கே நில்லு நாகராணி. பிரம்மாண்ட கோட்டி இங்க வந்துராத. பரிபாலனா அங்கேயே நில்லு, அங்கேயே நில்லு. இந்த பாவி என் உயிரை எடுக்க போறாங்கிறது உறுதியாயிடுச்சு. நிஷ்டலா துஷ்ட நிகிரஹ இப்ப நீங்க வந்தா உன் உயிருக்கும் ஆபத்தாயிடும். சூரிய அக்னிலோச்சனா ஸ்வேதரிஷ என்னோட மரணம் உறுதி ஆயிடுச்சு நாகராணி. புஜங்க பூஷணா திரிபுரநாசரர்சனா நீ இங்க வந்து உன்னோட உருவத்தை தயவு செஞ்சு யாருக்கும் காட்டாத. பரசுஹஸ்த நமோ அங்கேயே நில்லுமா நாகராணி. ஓம் சிவோஹம் ருத்ரரூபம் பஜேஹம் இங்க வராதம்மா நாகராணி, இங்க வராத. இல்ல குருவே, என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தை விடுவோம். எனக்கு உங்க உயிர் தான் ரொம்ப முக்கியம். உங்க உயிரை பணைய வச்சு எனக்கு எப்பேற்பட்ட லாபம் கிடைச்சாலும் எனக்கு அது வேண்டாம். இதோ நான் வரேன் குருவே. காலத்ரிகால நேத்ரத்ரி நேத்ர சூலத்ரி சூலகாத்ரம் சத்ய பிரபாவ திவ்ய பிரகாச மந்திர ஸ்வரூப மாத்ரம். அர்ஜுன், நான் தான் சொல்றேன்ல, என் வழியில தேவையில்லாம குறுக்கிடாதீங்க. என் கைய விடுங்க, நான் போகணும். முடியாது அமிர்தா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களை நான் எங்கேயும் தனியா போக விட மாட்டேன். என் கூட வாங்க. மூல பிரமேயமோ அயம் பிரம்ம அமிர்தா சொல்றத கேளுங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. அமிர்தா, அடம் பிடிக்காம என் கூட வாங்க. என் கைய விடுன்னு சொல்றேன்ல, கைய விடு. भजेऽहं वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करः
போறியா? எங்க போவ? போ போ. कर्पूर प्रभार्पिन्तुं शङ्करा